இங்க இருக்கிற கேர்ள்ஸுக்குலாம் சேஃப்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கமருதீன் சொன்னதுக்கு நீங்களா ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார். ஹிந்தி பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு ஒன்று தெரியும், அந்த ஷோவை நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் அந்த ஷோ இருக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. எது வரைக்கும்னா கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுற வரைக்கும். பட் இப்போ ஒரு சில சீசனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து இந்த லவ் கண்டென்ட்டுங்கிற பேரில் கொஞ்சம் வரம்பு மீறி போகிறது அது மாதிரி இருந்தது. பட் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா லவ் கண்டென்ட் கொஞ்சம் ஓவராக போய் வரம்பு மீறி போகிறது இல்லாமல் கொஞ்சம் வார்த்தைகளும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறது, ஒரு பொம்மைக்கு புடவை கட்டினா கூட பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தை நிறையா வந்திருக்குது. ஸோ கமருதீன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திவாகர் பொறுத்த வரைக்கும் திவாகரை வச்சு ஒன்றும் சேஃபே கிடையாது இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுவும் என்ன சொன்னா சார் இந்த கேமரால உங்களை நான் கேட்கவே இல்லை, உட்காருங்க. உடனே இதுக்கு வெல்கம் கொடுக்கறதுக்கு கமருதீன் எந்திரிச்சாரு. பட் விஜய் சேதுபதி உடனே அவளை தட்டி உட்கார வச்சார். இல்லை உங்களை நான் எதுவும் கேள்வி கேட்கவே இல்லை, கேட்கும்போது எங்கேயும் பதில் சொன்னா போதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். ஸோ மறுபடியும் சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீன் வந்து திவாகர் உங்களுக்குலாம் சேஃப்டியே கிடையாது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை நாங்களாம் சேஃப்டியாக தான் இருக்கிறோம், உங்களுக்கு யார் சொன்னது, நாங்களாம் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கமருதீன் மறுபடியும் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஓ ஆமாம் இல்லை என்னால் தான் அவனுக்கு சேஃப்டி இல்லாமல் சொல்லியிருந்தால, ஏன் என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சுபிக்ஷா பார்த்து கேட்டிருக்கிறாரு. கமருதீனை பார்த்து சுபிக்ஷா எதுக்கு பயப்பட போகிறாங்க, இவர் என்ன பேயா பூதமா, இவர் என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாரு, வெறும் படத்து டைலாகாக பஞ்ச் டைலாகாக பேசிகிட்டு இருக்கிறாரு, ஏதேதோ வளரிட்டு இருக்கிறாரு, எப்படி தான் இவரெல்லாம் இன்டர்வியூ எடுத்து உள்ள அமிச்சாங்க அப்படிங்கிறது சத்தியமாக புரியவே இல்லை. சேஃப்ல நீங்க சொல்லாதீங்க, நாங்க சேஃபா தான் இருக்கோம்னு சொன்னதுக்கு நீ வந்து என்னால தானே சேஃப்டி இல்லைன்னு சொன்ன, என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? மறுபடியும் கமருதீன் இதுக்கு எந்திரிச்சு விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கும், நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், சுபிக்ஷா தான் என்னை பார்த்து சொன்னாங்க, நான் எதுவும் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கமருதீன் சொல்கிறாரு. பட் விஜய் சேதுபதி தெளிவாக சொல்லிட்டார், இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது, சுபிக்ஷா சொன்னால் தான் ரெக்கார்ட் ஆச்சு, நீங்கள் சொன்ன எதுவுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வேணால் மறுபடியும் குறும்படம் தான் போட்டு காட்ட மாட்டேங்குது, இவர் யார் சொன்ன உண்மை அப்படிங்கிற மாதிரி. கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார், அந்த பொண்ணு என்ன பார்த்து சொன்னாங்க, சுபிக்ஷா சொன்னதான் போயிருக்கு, நீங்க சொன்னது போல. உடனே கமருதீன் சார் ப்ராமிஸாக நான் அவங்க சொன்னாங்க சார், சொன்னது கேமரா வந்திருக்கு சார்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. உடனே இவர் விஜய் சேதுபதியும் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் மற்ற ப்ராமிஸ் விளையாண்டுக்கிறாங்க. சார் நானும் ப்ராமிஸாக சொல்கிறேன் சார், நீங்கள் சொன்னது வரலையா சார், அவங்க சொன்ன மட்டும் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மாற்றி ப்ராமிஸ் பண்ணி விளையாண்டுக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு குடும்பம் போட்டு தான் ஆகணும் போல இருக்குது. ப்ராமிஸ் இல்லை ஐயோ ப்ராமிஸாக வரலையாங்க, அதில் ப்ராமிஸ்